Director வந்து ஒரு நல்ல த்ரில்லருக்கு என்னலாம் தேவையோ அதெல்லாம் பண்ணிட்டார். He's got a solid script, he's got decent actors, he's got somebody like Gibran also to do the RR. பட் ஒரு எக்ஸைட்டிங்கான த்ரில்லர் எடுக்கணும்னா எக்ஸிகியூஷன் லெவலில் சில விஷயங்கள்லாம் நமக்கு தேவைப்படும். ரிச்சான ஒரு விஷுவல், அதாவது காஸ்டியூம்ஸ் லெவலில், பேக்ரவுண்ட் லெவலில், ஆர்ட் ஒர்க் லெவலில், கேமரா மூவ்மெண்ட் லெவலில், ஷார்ட் டிவிஷன் லெவலில் எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப பிளெயினாக இருக்கு படம். எக்ஸஸ் ட்ராமா வேணாங்க, இதுதான் கதை, நம்ம அதுக்கு மட்டும் கேட்டர் பண்ணலாமே அப்படின்னு டைரக்ஷன் டீம் டிசைட் பண்ணியிருந்தாலும் ஒரு ஆடியோ விஷுவல் மீடியம் அங்கே ஒரு லெவல் ஆஃப் எசன்ஸ் வந்து மக்கள் எதிர்பார்ப்பாங்க. காஸ்ட் கட்டிங்கிற பேரில் ஒரு அவுட்டோர் ஷாட்டில் ஒரு 10-15 ஜூனியர் ஆர்டிஸ்ட் கூட கமிட் பண்ணாமல் ஒரு டெப்த் ஆஃப் ஃபீல்டே இல்லாமல் ஒரு க்ளோரிஃபைடு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி ஒரு டெலிஃபிலிம் மாதிரியோ படம் எடுத்தா எப்படி? கலை நல்ல நீட்டாக அண்டர் பிளே பண்ணியிருக்காரு. சிவடா நாயரோட ரோல் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கு. வே டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ்லாம் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஜனனி ஐயர் அவங்களோட அழகான தோற்றத்தை அந்த கேரக்டருக்கு பயன்படுத்தியிருக்காங்க. திருடன் போலீஸ் செட்லேருந்து அப்படியே கிளம்பி வந்து பாலசரவணன் இந்த படத்துலையும் காமெடி பண்ணியிருக்காரு. ஒகேஷனல் லாஃப்டர் தான், த்ரூ அவுட்டாக வந்து புல் ஆஃப் பண்ண முடியல. அதே மாதிரி படமும் கொஞ்சம் சௌரியம் போல போகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மக்கள் எந்த அளவுக்கு டியூனாக இருக்காங்க அப்படின்னா சிலதெல்லாம் வந்து சஜஸ்ட் பண்ணாலே போதும், கமிட் பண்ணாலே போதும், அதை டயலாக் மூலமாக ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணணுன்றது அவசியமே கிடையாது. ஜிப்ரானோட பாடல்கள் வந்து ஒரு ஜென்டில் பிரீஸ் மாதிரி த்ரில்லருக்குள்ள வந்துட்டு போனாலும் ஆர்ஆர்ல வந்து கொஞ்சம் ரெப்படேஷன் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் காமெடினா இதை நம்ம பயன்படுத்திக்கலாம், எமோஷன்னா இதை நம்ம பயன்படுத்திக்கலாம், த்ரில்லர்னா இதை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு ஒரு 4-5 டெம்ப்ளேட்ஸ் ஒர்க் அவுட் பண்ணிடுவாங்க. அது ரொட்டேஷன் பாலிசியில் திரும்ப வந்துட்டு இருக்கு. படத்தில் இதுதான் பயங்கரமான சஸ்பென்ஸ், இதுக்கு தான் வெயிட்டேஜ் ஜாஸ்தி அப்படின்னு ஒன்னத்தை எக்ஸ்போஸ் பண்ணாமே கடைசி வரைக்கும் இழுத்து வச்சு நமக்கு காமிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அது இன்டர்வெல் எக்ஸ்போஸ் ஆகிறதுனால அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வேற நமக்கு தெரிய வந்துருது. ஒரு படம்னா அதுக்கு ஒரு லெவல் ஆஃப் கிராண்டியூர் தேவைப்படும், ஒரு லெவல் ஆஃப் கிராமர் தேவைப்படும். அதெல்லாம் இல்லாமல் ஒரு டைரக்டரை ரொம்ப கஷ்டப்பட்டு இதுதான் உனக்கு, இதுக்குள்ளேயே நீ படம் எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. படத்தில் பிரீதரே கிடையாது, முழுக்க கதையை மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்றாங்க. அது சில படங்களுக்கு நல்லதாமையும், இந்த படத்தில் அது கொஞ்சம் கெடுதல் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா திரும்ப இந்த ஸ்டோரிஸ் ரிவால்விங் அரௌண்ட் த சேம் கான்ஃப்ளிக்ட் அப்படின்றதுனால அதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. அதே மாதிரி பெருசா லாஜிக்கல் லூப்போல்ஸ்லாம் இல்லாம டே என்னடா இவ்வளவு பெருசா அல்வா கொடுத்துட்டே அப்படின்ற அந்த கம்ப்ளைண்ட்லாம் இல்லாததுனால ஒரு ஆத்தென்டிக் த்ரில்லர், ஒரு ஆனஸ்டான த்ரில்லர், ஒரு ஜெனுவனான த்ரில்லர். பட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பட்ஜெட், கொஞ்சம் பெரிய ஆர்டிஸ்ட் கொடுத்துருந்தாங்கன்னா டெஃபினட்டா டைரக்டர் இன்னொரு பெட்டரான அவுட்புட் கொடுத்துருப்பாரு.